நாகையில் இயங்கி வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஆந்திராவிற்கு மாற்றப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் சிபிசிஎல் குடியிருப்பு வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆலை விரிவாக்கத்திற்காக பனங்குடியை சுற்றி 591 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் ஆலைக்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நீண்டகால போராட்டத்திற்கு பின் சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சாம்சங் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி கேட்டு போராடி வந்தனர். அதற்கு தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதி அளிக்காத நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தால் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே போதை இளைஞர்களின் அட்டகாசத்தால் எருதாட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்தனர். சேலம் மாவட்டம் செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் எருதாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது இளைஞர்கள் சிலர் எருதாட்ட திடலில் மதுபோதையில் தகராறு செய்துள்ளனர். இதை தட்டி கேட்டவரையும் அவரது குடும்பத்தினரையும் வீடு புகுந்து தாக்கியுள்ளனர். இதனால் எருதாட்டம் நடத்துவதற்கான அனுமதியை ரத்து செய்த போலீசார் காளைகளை திருப்பி அனுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.